எங்கெங்கு காணிலும் சக்தியடா என்பது போல இந்த பங்குனி உத்திர திருநாள் எங்கு திரும்பினாலும் வழிபாடுகள்தான். சைவம், வைணவம், கௌமாரம் என்ற அனைத்து ஆலயங்களும் திருவிழா கோலம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்று. மங்களகரமான இந்த திருநாளில்தான் காக்கும் கடவுளான விஷ்ணுவின் அம்சத்திலும் அழிக்கும் தெய்வமான சிவனின் சக்தியுடனும் மணிகண்டன் இந்த மண்ணில் அவதரித்தார். சகல சாஸ்திரங்களையும் பிரம்மாவிடம் கற்று மகா சாஸ்திரு என்ற நாமத்தையும் பெற்றார். அப்படியானால் மும்மூர்த்திகளிடம் இருந்தும் சக்திகளை பெற்ற காவல் தெய்வம்தான் சாஸ்தா. சபரிமலைநாதன், ஹரிஹரன், சபரிகிரிவாசன், ஐயப்ப சுவாமி என்றெல்லாம் அழைக்கப்படும் மணிகண்டனுக்கு சாஸ்தா என்றும் பெயர் உண்டு. இந்த திருநாளில் ஆத்தூரில் அமைந்துள்ள திட்டுமுட்டு சாஸ்தாவை தரிசிக்க வாங்க பயணிக்கலாம். சாஸ்தாவை நம் காப்பியங்களில் சாத்தா, சாத்தன் என்றும் பல இடங்களில் குறிக்கிறார்கள். சாத்தா தன் அருள் கதவை என்றும் சாத்தாது நமக்கு கருணைகளை பொழியக்கூடியவர். சாஸ்தா என்ற வடமொழி சொல்லுக்கு உன்னத ஆட்சியாளர், கட்டளை இடுபவர், ஆசிரியர் அல்லது போதிப்பவன் என்றும் பொருள் உண்டு. ஆம், அவன் தர்மத்தை போதிக்கும் தர்மசாஸ்தா, ஞானத்தை போதிக்கும் ஞான சாஸ்தா, வேதங்களின் கூறுகளை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் வேத சாஸ்தா, இல்லறத்தை நல்லறமாக வாழும் வழிகளை எடுத்து சொல்லக்கூடிய பிரம்ம சாஸ்தா, முன்னேற்றங்களுக்கு உள்ள சாத்தியக்கூறுகளை எடுத்து சொல்லக்கூடிய மகா சாஸ்தா, அநீதியை கண்டால் எதிர்த்து நிற்கும் வீரத்தை போதிப்பார் வீரசாஸ்தா. ஆம், நம் வாழ்வில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து முன்னேற்றமடைய தேவையான அனைத்தையும் கற்றுத்தரும் ஆசானாகவே நமக்கு அருள்கிறார் சாஸ்தா. வாழ்க்கை பயணத்தில் சிக்கல்கள் என்ற திட்டில் முட்டி நிற்கும் நம்மை கைதூக்கி விடுகிறார் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள திட்டுமுட்டு சாஸ்தா. அவர் சாத வாகனன், அதாவது யானையை வாகனமாக கொண்டவர். யுகங்கள் கடந்த தெய்வமாகவே இருப்பவர்தான் சாஸ்தா. பார்க்கடலை கடைந்த போது மோகினியாக அவதரித்த பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஹரிஹர சுதன் அவதரித்த யுகம் கிருத்தயுகம். சீதா பிராட்டியின் தந்தை ஜனகரிடம் இருந்த சிவதனுசில் சாஸ்தாவின் சக்தி இருந்ததாகவும், ராமச்சந்திரமூர்த்தி அதை தொட்டபோது அந்த சக்தி அவருக்குள் புகுந்ததாகவும், அந்த சக்தியே பின்னாளில் ராவணனை அழித்ததாகவும் கூறுவார்கள். ராமரின் அவதார யுகம் திரேதா யுகம். மகாபாரத காலத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் கொடுக்கும் முன்பு அவனின் வீரத்தை சோதிக்க சிறு பரீட்சயத்தை வைத்தார் பரமேஸ்வரன். சிவன் வேடுவனாக தோன்றி ஒரு பன்றியை வில்லால் அடித்துக் கொன்றது யார் என்று பிரச்சனையை எழுப்பி போர் தொடுத்தார். ஆனால் முடிவில் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார் பரமேஸ்வரன். அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்த முள்ளம்பன்றியை உசுப்பி விட்டவர் சாஸ்தாதான் என்று சிதம்பரம் அருகில் உள்ள உசுப்பூர் சாஸ்தா கோவில் வரலாறு கூறுகிறது. இது நடைபெற்ற காலம் துவாபர யுகம். கலியுகத்தில் பந்தள மகாராஜாவின் புத்திர சோகத்தை போக்க அவர் மாளிகையில் தவழ்ந்து விளையாடியவர் மணிகண்டன். இப்படி எல்லா யுகங்களிலும் இருக்கும் கண்கண்ட தெய்வமாக இருப்பவர்தான் சாஸ்தா. தமிழன் பிறருக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவன். முந்தைய காலத்தில் சாதி சமய வேறுபாடுகள் இன்றி அக்கம் பக்கத்தினரெல்லாம் ஒன்றாக கூடி ஒற்றுமையாக வாழ்ந்த காலங்கள் உண்டு. அப்படி ஆத்தூர் பகுதியில் வாழ்ந்தவர்கள் உழவுக்கு வந்தனம் செய்தவர்கள். அவர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து காத்தவர்தான் திட்டுமுட்டு சாஸ்தா. அவரை வணங்கிய முன்னோர் வழிவந்தவர்கள் அவரையே குலதெய்வமாக வழிபட ஆரம்பித்தார்கள். சாஸ்தாவின் பிறந்த நட்சத்திரமான பங்குனி உத்திரத்தன்று ஊரின் எல்லை தாண்டி எங்கெங்கு வாழ்ந்தாலும் அன்றைக்கு தங்கள் பூர்வீக ஊரான ஆத்தூர் வந்து திட்டுமுட்டு சாஸ்தாவை வழிபடுவது வழக்கம். இதுதான் என் கணவர் வழி குலதெய்வ கோவில். பங்குனி உத்திர தினமான இன்று விரதம் மேற்கொண்டு மாலையில் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று சிவன், பெருமாள், சாஸ்தா, முருகன் என்று அனைவரையும் மனதில் வைத்து விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் செழிக்கும், திருமண யோகம் கைகூடும் என்பது நம்பிக்கை. 48 ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்க்கு பிறப்பற்ற முக்தி நிலை கிடைக்கும் என்றும் கூறுவார்கள். உத்திர விரதம் இருப்போம், உத்திரவாத நன்மைகளை பெறுவோம். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகா தேவி.